எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆடி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா சிங்க ராசின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஸ்டேட் பார்வேர்டு யாருன்னா சிம்மராசிக்காரங்க தான். நவகிரக கோள்களையே பார்த்திங்கன்னா 9 கிரகங்களும் தன் கண்ட்ரோலில் வசிப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க சிம்மராசி எட்வைட்டான ஒரு கிரகம். அதே மாதிரி ரொம்ப இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்த சூரியன் பகவான் தான். அதுக்கு தான் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவீங்க, ஓப்பனாக கேட்டுருவீங்க. இதுதான் உங்கள் ராசியுடைய தன்மை. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. சரிங்களா? அது தப்போ ரைட்டோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நிற்பீங்க. அதுதான் உங்களுடைய உங்களோட மூலஸ்தானம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இந்த சிம்ம ராசி அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய அதாவது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். எல்லா கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா 2 வீடு உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவது சுக்கிரனுக்கு 2 வீடு, செவ்வாய் பகவானுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு 2 வீடு, புதன் பகவானுக்கு 2 வீடு, குரு பகவானுக்கு 2 வீடு. சரிங்களா? அப்படி பார்த்தா சூரிய பகவானுக்கு 1 வீடு, சந்திர பகவானுக்கு 1 வீடு. அப்படி பார்த்தா அந்த ஒரே வீடு சிம்மராசி மட்டும்தான் சூரியனுக்கு. அப்படி பார்த்தா சூரியனுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100% எப்பயுமே மைண்ட் செட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், கொடுக்குற இடத்துல நிற்கணும், கை நீட்டி வாங்குகிற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. இதுபோல் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கிற ராசி யாருன்னா சிம்மராசி தான். எல்லாத்த விட ஒரு படி மேலே யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி யோசிப்பீங்களே தவிர இன்றைக்கி காலகட்டத்துக்கு வரைக்கும் மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னா நம்பிக்கை கெட்டு போயிருக்கிற ராசி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க தான். மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை கெட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு இப்போ ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் நான் சொல்லுவேன். என்னங்க சொல்கிறீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு யார் பார்த்தாலும் சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 4 விளக்கங்கள் நான் தெளிவாக சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் 4 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது சூரியன் புதன் 2 இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. இது ஒரு அற்புதமான யோகம். உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன். சரிங்களா? கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவருக்கு அதிபதி புதன். அப்போ புதனும் சூரியனும் இணைஞ்சா நம்ம என்ன சொல்கிறோம்? புதன் ஆதித்ய யோகம். அப்படி பார்த்தா உங்களுடைய கிரகம் அந்த கிரகம் 2 ஒன்றா சேர்ந்து கடகராசியில் ஒன்றாவே இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இது புதன் ஆதித்ய யோகம். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். சரிங்களா? காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி அது உங்களுக்கு வெற்றியில் கொண்டு போய் விடும். அதனால் புதன் ஆதித்ய யோகம் இது ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. 1. அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, ஆனி மாதம் 29ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஆனி 29 வக்கரம் ஆகிறாரு. நம்ம பார்க்குறது ஆடி மாதம் 1ஆம் தேதி பலன் பார்க்குறோம். அப்படி பார்த்தா இந்த புதன் வந்து அதாவது சனி பகவான் வக்கரத்துக்கு போகக்கூடிய காலம் அற்புதமான காலம். ஏன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரம் ஆகும்போது மட்டும்தான் நல்லா கொடுப்பாரு.
ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஷ்டமத்து சனி இல்லையா, அதனால் அந்த அஷ்டமத்து சனியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா ரிப்பேர்ஸில் போவார். வக்ரம்னா பின்னாடி நகர்ந்து வர்றது, அதுதான் வக்ரம். அப்படி பார்த்தா 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் 10ஆம் இடம் இப்படி வர்றது, முன்னாடி போக மாட்டார். அப்படி வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார், 100% சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம், அதாவது 138 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த கிரகத்தினால நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே கிரகத்தினால நீங்கள் ஒரு 4.5 மாதத்துக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சரிங்களா? அதாவதுன்றது யாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் நம்ம சாதிக்க முடியும். சான்ஸை வாய்ப்பே கொடுக்கலன்னா எப்படி சாதிக்க முடியும்? அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய ஒரு பலம் என்ன பலம்னா உங்களுக்கு குரு வந்து 11ஆம் இடத்துல வந்தது. அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 14 தேதி வரைக்கும் பார்த்தா குரு 10ல் இருந்து பதவி கூட பறிபோகட்டும். ஏன்னா குரு வந்து 10ல் இருந்தால் பதவி கூட பறிபோகும். இப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்து தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏன்னா வேலை வாய்ப்பில் பிரச்சனை, நீங்களே வேலை விடுற மாதிரி வந்திருக்கலாம், இல்லை வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்ததுனால அந்த குரு வந்து பார்த்தா இந்த அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாத காலம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? தனிச்சு கொடுத்த குரு பகவான் இப்போ சனியோட சேர்த்து கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ குருவும் சனியும் நண்பர்கள், நட்பு கிரகம். அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார், இயல்புக்கு மாறாக நல்லதை பண்ணுவார். அப்போ யார் ராசிக்கு மட்டும்தான் பண்ணுறாருன்னு கேட்டால் கிடையாது, 7 ராசிக்கு நல்லது பண்ணுறாரு. அப்படி பார்த்தா அந்த 7 ராசி எந்தெந்த ராசி அப்படி பார்த்தா மேச ராசிக்கு வந்து பார்த்தா விரைய சனி, அவங்களுக்கு விரயம் போய் நல்லது நடக்கும், அந்த விரயத்திலிருந்து வெளியில் வந்து சுப விரயம் நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தா ஜீவன சனி, அதாவது தொழில் சனி, தொழிலில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு இப்போ தொழில் மாற்றங்கள் ஏற்படும், அவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தா சிம்ம ராசி உங்களுக்கு அப்படி பார்த்தா அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதமாக மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணு தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம், இருக்கிற வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணி ஓட்ட முடியாத ஒரு நிலைமை, ஏதோ ஒன்று போனால் ஒன்று கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்கு. கன்னி ராசிக்கு பார்த்தா கண்டக சனி, கண்டக சனி உடல் உபாதைகள், அடிப்படுறது, கட்டுக்கட்டுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். அடுத்தது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அவங்களுக்கு வந்து அவஸ்தைப்படவங்களுக்கு இப்போ நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பான். அடுத்தது பார்த்தா கும்பராசி பாத சனி, அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தா மீனராசி, மீனராசிக்கு ஜென்மச்சனி, அவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அப்போ இந்த 7 ராசிக்காரங்களுக்குமே மேசராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 7 ராசிகளுக்கு இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக 7.5 சனியில் வந்து 7.5 வருஷம் கஷ்டத்தை கொடுப்பான். அஷ்டமத்து சனின்னா 2.5 வருஷம், அவன் 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை இவன் 2.5 வருஷத்துலேயே கொடுத்துட்றான். சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த 4.5 மாதத்துலேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளோ சிரமம்னு. அப்படி பார்த்தா இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு அடுத்தது வரக்கூடிய 4.5 மாதம் பார்த்தா நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு இடைவெளி, ஒரு கேப்பு, இந்த கேப்பில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? மைதானம் இருந்தால் தான் விளையாட முடியும், சான்ஸ் கிடைச்சா தான் சாதிக்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரி பார்க்கும்போது நீங்கள் பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ பழக்கப்பட்ட பாதைக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பயணம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி புதன் ஆதித்ய யோகம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தா சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு வக்ரம் ஆகிறது ஒரு அற்புதமான நேரம். 3வது பார்த்தா குரு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, இது மிகப்பெரிய ஒரு பலம். அடுத்தது சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனும் 11ஆம் இடத்துக்கு வராரு, சூப்பராக இருக்குது. 11ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது என்ன பண்ணுவார், நிச்சயமாக மாற்றங்கள் கொடுப்பார். ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில் மாற்றம், தொழில் ரீதியாக இருக்க வேண்டிய சங்கடங்கள் சரியாகிறது. மொத்தத்தில் பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அதனால் எது எப்படியோ கண்டிப்பாக 100% சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை
மாறப்போகுது, வாழ்க்கையில் மாறப்போகிறீங்க. நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சாதிக்கலை, இதுக்கு மேலே நீங்கள் சாதிக்க போகிறீங்க. மற்றவங்களுக்காக வேண்டியதை நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு, சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை. பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், குரு பார்வை இருந்தால் தான் சாமி கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு வந்து இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு நல்லாவே இருக்குது, சரிங்களா? அது போக பார்த்தா உங்களுக்கு வந்து கேது மட்டும்தான் உங்கள் ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். அது விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சரிங்களா? அதனால் எது எப்படியோ உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தா உங்களுக்கு மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறத விட அற்புதமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான், சரிங்களா? புதன் ஆதித்ய யோகம் 11ல் குரு உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வராரு, சனி வக்கரத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரி காலகட்டம் நல்லா இருக்குது. ஜென்மத்தில் இப்போ வந்து பார்த்தா செவ்வாய் உங்களுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ உங்கள் ராசியில் தான் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் மங்கள காரகன். அப்படி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சந்தோஷங்கள் ஓரளவுக்கு மனசில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக பார்த்தா ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி ஆகுன்னு சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது இந்த புதன் ஆதித்ய யோகம் 12ஆம் இடத்துல ஏற்பட்டிருந்தாலும் உங்கள் ராசியே ஏற்றி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஆனால் இதே புதன் யோகம் அதாவது ஆதித்ய யோகம் கொடுக்காம இது தனிப்பட்ட முறையில் மட்டும் சூரியன் போய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து தொழிலுக்கு எடுத்து கொடுப்பார், தொழிலுக்கு எடுத்துருவார், வருமானம் இருந்திருக்காது. ஆனால் அந்த ஆதித்ய யோகத்தில் இருந்ததுனால தான் உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிறேன், சரிங்களா? அதனால் எது எப்படியோ இந்த 4 விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையே இல்லை, சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.